அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். 2024 வருடம் மே மாதம் 31ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் மேச ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது தமிழோடபடி வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 27ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் மேச ராசியில் ஆட்சி பலம் பெற்று ஏறத்தாழ 4 வருடங்கள் ஆகிறது. குரோதி வருஷத்தின் ராஜா செவ்வாய். இந்த செவ்வாய் மேச ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். குரோதி வருஷத்தின் மந்திரி சனி பகவான் 3ஆம் பார்வையால் செவ்வாய் பகவானை பரிசுகிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் சிம்மராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. சிம்ம ராசிக்கு சுக பாக்கியாதிபதி செவ்வாய். ஒருவர் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் வீடு, மனை, நிலம், பூமி, அசையா சொத்துக்கள் நிறைய கிடக்கும். செவ்வாய் பகவான் கெட்டு விட்டார் என்றால் ஒரு மனிதன் ஒரு வீட்டு மனைனாச்சும் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஆசை, அவருடைய லட்சியமாக இருக்கும். அந்த ஆசையும் லட்சியமும் நிறைவேறாமல் போயிடும். ஒருவர் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் கெடாமல் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். செவ்வாய் பகவான் தான் இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், பூமி, நிலக்காரகன். ஒரு மனிதனுடைய சக்தியே செவ்வாய்தான். இந்த செவ்வாய் பகவான் கெட்டு விட்டார் என்றால், அதாவது சனியுடன் சேர்ந்து கெட்டு விட்டார் என்றால் அண்ணன் தம்பிகளுக்குள் பிரச்சனை வரும், பங்காளிகளுக்குள் பிரச்சனை வரும், நிலபுல சொத்துக்கள் வழியில் சட்ட சிக்கல், தொந்தரவுகள் வரும், வீட்டை சுற்றி இருப்பவரிடம் பகை, விரோதங்கள் வரும். இந்த செவ்வாய் பகவான் மட்டும் சுய ஜாதகத்தில் கெடாமல் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். சிம்ம ராசிக்கு சுக பாக்கியாதிபதி செவ்வாய் ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு மேச ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 4ஆம் தேதி வரை அசுவினி நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். சிம்ம ராசிக்கு 2வது வீட்டிலே அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கேது சஞ்சாரம் செய்கிறார். அவர் 2ஆம் பாதத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் சிம்ம ராசிக்கு 2ஆம் இடம் கிரகணம் அடைந்து கொண்டிருக்கிறது. முழுமையாக இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. சிம்ம ராசிக்கு குடும்பம் இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கும்போது பணத்தாலேயோ குடும்பத்தாலேயோ நீங்கள் மிகுந்த எச்சரிக்கை தேவை. உங்கள் பேச்சு, உங்கள் வாக்கு சிம்மராசி என்பர்கள் யோசித்து பேசணும். எடுத்தோடனே வெட்டு வெடுக்குன்னு பேசுனீங்கன்னா குடும்பத்துலேயும் சரி, உங்களை சுற்றி இருப்பவரும் சரி, சண்டை வரும், பகை வரும், விரோதம் வரும், கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் எதிர்பாராமல் வருவதற்கான வாய்ப்புண்டு. சுக பாக்கியாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது வைகாசி 18 முதல் ஆனி மாதம் 4ஆம் தேதி வரை அசுவினி நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். கடந்த 45 நாட்களாக ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து அஷ்டமத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சில பேருக்கு கணவன் மனைக்குள் சண்டை சச்சரவுகள், வண்டி வாகனங்களில் சிறு சிறு விபத்து, நோய் நொடி தொந்தரவுகள், கடன், சில பேருக்கு வழக்கு வில்லங்கம், இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாக்கியத்திலே பாக்கியாதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது சகல பாக்கியங்கள் உண்டு. அதாவது திருமண பாக்கியம், நல்ல வேலை, நல்ல தொழில், வருமானம், குழந்தை பாக்கியம், இப்படி சகல பாக்கியங்கள் செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். அதே வழியில் சிம்மராசிக்கு செவ்வாய் பகவான் பாதகாதிபதி. எந்த வழியில் எப்படி மாற்றி விடணும் அப்படின்னு கங்காணம் கட்டி கொண்டிருப்பார். கடந்த 45 நாட்களாக ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது வாயால் பேச்சால் சிக்கி கொண்டவர்கள் பல பேர். ஆனி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து சிம்மராசிக்கு 3வது வீட்டிற்கும் 10வது வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது சிம்மராசி அன்பர்களுக்கு தொழில் வேலை மிக சிறப்பாக இருக்கும். வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம், இப்படி நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு சொத்து சேரும். அதாவது ஆனி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு யோகம் அடிக்க போகிறது. சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்கள் கடந்த காலம் உங்களுக்கு நிலபுல சொத்துக்களில் கோர்ட்டு கேஸு, வழக்கு வெள்ளங்க, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா
அதெல்லாம் வந்து தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பக்கம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அதே மாதிரி நிலபுல சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வாங்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடோ மனையோ வாங்கி விற்கக்கூடியவர்கள் அடுத்த 42 நாட்கள் கொடி கட்டி பறக்கலாம். ஏன்னா நிலக்காரகன் செவ்வாய் பகவானே ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பு. 9ஆம் இடம் பாக்கியம். தந்தை ஸ்தானத்திலே தந்தை ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது உங்கள் செயல்பாடுகளால் உங்கள் தந்தை உங்கள் மேல் கோபதாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தந்தைக்கு அதிக அலைச்சல், அதிக டென்ஷன், அவர் வந்து கோபமாகவே இருக்கக்கூடிய நிலை சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படும். நீங்கள் வந்து உங்களுடைய தந்தையிடம் கொஞ்சம் அன்பு பண்பு பாசமாக கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்வது பழகிக்கொள்வது சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லது. பாக்கியத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்கள் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அதே மாதிரி தந்தைக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பாக்கியத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்து விரயத்தை பாரி செய்கிறார். சிம்மராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளியிடம் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்கள் வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யுங்க. வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அயன சயன போகஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு விரயங்கள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும். செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை 3வது வீட்டின் மேல் விழுகிறது. சிம்மராசிக்கு 3வது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது தைரியம் வீரியம் மேம்படும். சில பேர் வந்து தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. அப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. 3வது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது தைரியமாக முடிவெடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றி தரும். தைரியம் வீரியம் மேம்படும். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது. உங்கள் செயல்பாடுகளால் உங்களுடைய தாயார் உங்கள் மேலே கொஞ்சம் கோவப்படுவாங்க சிம்மராசி என்பர்கள். அதனால் வந்து அம்மாவிடமோ அப்பாவிடமோ நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. அன்பு பாசமாக பேசி அவர்களை வந்து நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க. 4வது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது நிலபுல சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த 42 நாட்கள் சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு சிலர் வந்து நல்ல வீடு கட்டலாம் அல்லது பழைய வீடோ ஒன்று வாங்கலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் தான் காட்டுகிறது. தாயார் வழியில் சொத்து சேர்க்கை உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் தாராளமாக உயர்கல்வி படிக்கலாம். படிப்பில் தடை அகலும். சனி பகவானுடைய பார்வையில் செவ்வாய் பகவான் அமர்கிறார். சிம்மராசிக்கு கலத்தரக்காரகன் பார்வையில் செவ்வாய் அமர்கிறார். சிம்மராசி அன்பர்கள் புதிய தொழில் தொடங்கணும், புதிய கடை வைக்கணும், புதுசாக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வைகாசி 18 முதல் நீங்கள் வந்து புதிய தொழில் தொடங்குவதற்கு முயற்சி செய்யலாம். அதற்குண்டான பண வரத்து உங்களுக்கு வரும். நேர் 7ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது சனிக்குரிய தொழிலை நீங்கள் செய்யுங்கள். அதாவது இரும்பு கடை, பழைய இரும்பு கடை, இயந்திரம், இந்த மாதிரி சனிக்குரிய வியாபாரமோ தொழிலோ வர்த்தகமோ சிம்மராசி அன்பர்கள் செய்யும்போது இந்த வருடம் முழுவதுமே சனி பகவான் 7ஆம் வீட்டில் தான் அமர்ந்திருக்க போகிறார். சனியால் ஏற்படக்கூடிய விரயங்களும் கஷ்டங்களும் தொந்தரவுகளும் சிம்மராசி அன்பர்களுக்கு குறையும். சனி பகவான் பார்வையில் செவ்வாய் பகவான் அமரும்போது இது வந்து நாட்டு மக்களுக்கு இதே புதுசாக தொந்தரவுகள் தரும். நோய் நொடி தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புண்டு. சிம்மராசிக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம், 9ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலத்தில் இருக்கும்போது தந்தை வழி உறவுகளிடமோ தாயார் வழி உறவுகளிடமோ நீங்கள் வந்து பகை இல்லாமல் விரோதம் இல்லாமல் சிம்மராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. கலத்தரக்காரகன் சனி பகவான் பார்வையில் பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் அமரும்போது சிம்ம ராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும். காதல் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். கணவன் மனைவிக்குள் அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் கொஞ்சம் தன்மையாக பொறுமையாக பேச்சில் வந்து அன்பு பண்பாக பேசி குடும்பத்தை சமாளித்து கொள்ளுங்கள். சனி பகவான் பார்வையில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கும் போது பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வந்து
பாதக பலன் குறையும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.